மக்களே, இந்த வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மனசெல்லாம் கலங்குது. சரிங்களா? இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா, நெறைய காக்கி சட்டை போட்டு நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு மத்தியில இவனுங்கலாம் ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு கரும்புள்ளி தான். சரிங்களா? ஒரு நைட்டு 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு பொம்பளைங்கள கூட்டிட்டு போய் வச்சு விசாரிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனா, அந்த டைமுக்கு அந்த பசங்க ஆந்திராவிலேருந்து சாமி தரிசனம் பண்ணவும் வந்து தான் இருக்காங்க. சரிங்களா? திருவண்ணாமலையில தரிசனம் பண்ண தான் தங்கச்சிங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னா உனக்கு எப்புட்றா தோணும்? உன் பொண்டாட்டியை பார்த்தா உனக்கு தோணலை, உன் பொண்ணை பார்த்தா உனக்கு தோணலை, உன் அம்மாவை பார்த்தா உனக்கு தோணலை. அப்போ ஊரில் பொம்பளை பிள்ளைங்களாம் நீ மேயறதுக்கு தான் பெற்று போட்டு வச்சுருக்காங்களா என்ன? ம் காக்கி சட்டை போட்டு எவ்வளோ நல்ல போலீஸ் இருக்காங்க. உனக்கு அந்த ஸ்டார் ஒன்று போலீஸ்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட மதிப்பு என்னென்னு அவனுங்க கிட்ட கேளுங்களேன். ஏன்னா அதோட மதிப்பு தெரியாது. இவனுங்களாம் பணம் கொடுத்து வேலைக்கு வந்தவனுங்க. சரிங்களா? அதனால் இப்படி தான் நடந்துப்பானுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை உயிராக நேசித்து வந்தவங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஒரு ரோட்டில் இருக்க பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கூட ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் இந்த காக்கி சட்டை போட்ட இந்த மாதிரி நாய்ங்க கிட்ட பாதுகாப்பு கிடைக்காது. அந்த அண்ணனுங்க கொஞ்சம் சுதார்ப்பாக இருந்திருந்தா, என் தங்கச்சி கூட நாங்களும் வருவோம், எதுக்கு அவளை மட்டும் தனியாக கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேட்டிருக்கலாம். சரிங்களா? அவங்க வட மாநிலங்கிறதுனால அவங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியலையான்னு ஒன்றுமே புரியல. ஆனால் அவங்க கொஞ்சம் சுதார்ப்பாக இருந்திருந்தா அந்த பொம்பளை பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம். நாங்களும் வருவோம், எங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஒரு 4 பேர் சேர்ந்து நின்னா அவனால் என்ன பண்ண முடியும்? சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம். தனியாக யாரையுமே அனுப்பாதீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்ம 4 பேர் நிற்கிறோன்னா நாங்களும் வரோன்னு பின்னாடியே போங்க, வண்டி எடுத்துகிட்டு. தப்பே இல்லை. அவனால் ஒன்றுமே பிடுங்க முடியாது. சரிங்களா? நீங்கள் தனியாக அனுப்புனது தான் தப்பு. விசாரிக்க அந்த டைமுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் போயிருந்துருக்கணும். அந்த அண்ணனுங்க சரிங்க, கவர்மெண்ட் இவங்களுக்கு தண்டனை கொடுக்காது. 2 மாதம் தான் இவங்க வெளியில் வந்துடுவாங்க. சரிங்களா? ஏன்னா சென்னை தப்பு பண்ணால் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில் தப்பு பண்ணால் கோயம்புத்தூர், இப்படி மாற்றுவாங்க. கவர்மெண்ட்டு இவங்களுக்கு தண்டனை கொடுக்காது. கவர்மெண்ட்டு மக்களுக்கு மட்டும்தான் தப்பு பண்ணால் உடனே கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. சரிங்களா? ஏழைங்களுக்கு மட்டும்தான் சட்டம். இந்த மாதிரி பணம் திங்கிற முதலைங்களுக்கு கிடையாது. சரிங்களா? ஆனால் இவங்க வீட்டில் ஒய்ஃபு, இவனோட பிள்ளைங்க, இவனுக்கு அம்மா இருப்பாங்கல்ல, நீங்கள் தண்டனை கொடுங்க. சரிங்களா? பொண்டாட்டி கேளுங்க, உனக்கு நான் பத்தலையாடான்னு கேளுங்க. பொண்ணு இருப்பீங்கள்ல, பொண்ணை இவனை நம்பி அனுப்பாதீங்க. பொம்பளை பிள்ளைய பக்கத்தில் கூட நெருங்க விடாதீங்க. சரிங்களா? என்ன வேணால் பண்ணுவானுங்க. இவனுக்கு அம்மா இருப்பீங்களா, சோறு கூட போடாதீங்க. சரிங்களா? இவனுங்களுக்கு சோறு கூட போடாதீங்க. அத்தனை பேரும் இவங்க மூஞ்சில் காரி துப்புங்க. சரிங்களா?